மாதரா உச்சிகாவும் ஆஷிராமாவும் சிறந்த நண்பர்களா இருந்தாலும் கூட அவங்க 2 பேருக்கு இடையே சண்டை வந்துட்டே தான் இருக்கும். மாதரா நைன்டேல்ஸை கண்ட்ரோல் எடுத்துட்டு ஆஷிராமா கூட ஃபைட் பண்ண வருவான். அந்த ஃபைட்ல ஆஷிராமா வின் பண்ணிடுவாரு. நம்ம செத்துருவன்னு தெரிஞ்ச மாதரா முன்கூட்டியே இசனாக்கேவை ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு. இதை ஆக்டிவேட் பண்ணதுனால அவரோட ஒரு கண்ணு போயிருக்கும். மாதராவுக்கு தனது அச்சீவ்மெண்ட் அடைய ரினின்கான் தேவைப்படுது. ரினின்கான மாஸ்டர் பண்ண செஞ்சு கிளான் சக்கராவும் உச்சிகா கிளான் சக்கராவும் தேவைப்படும். கொஞ்ச நாள் போக மாதரா வயசானதுக்கு அப்புறம் ரினின்கானை ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு. நம்ம செத்துருவன்னு தெரிஞ்சு அந்த ரினின்கானை நாட்டோட கொடுத்திருப்பாரு. உங்களுக்கு ஆசிரமாவை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மாதராவை தான் பிடிக்கும்னா லைக் பண்ணிருங்க. தனது அச்சீவ்மெண்ட் சேஸ் பண்ண ஒரு அடியால் வேணும்ல, அதுதான் நம்ம ஒபேட்டோ உச்சிகா. வெற்றிகரமா 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் பண்ணி காபூட்டோவால மாதராவையும் ரீஅனிமேஷன் பண்ண வச்சிருவாரு. மாதரா உச்சிகா ரீஅனிமேஷன் ஆனது பிறகு சமனிங் ஜுட்ஸை யூஸ் பண்ணுவாரு. அது என்னன்னா நைன்டெல், அது நருட்டோ மேல சீல் பண்ணி வச்சுக்கிறதுனால நைன்டெல் ஃபாக்ஸ் வெளியில வராது. அதனால மாதரா உச்சிகா ஆசிரமா செஞ்சோட பவர்ல யூஸ் பண்ணுவாரு. சாசுகே உச்சிகா மாதரா மேல அமர்த்தரஸ் யூஸ் பண்ணுவார். அதனால அவனோட ஒரு சைடு ட்ரெஸ் மட்டும் லைட்டா கிழிஞ்சிருக்கும். ஃபேஸ் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம